நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். என்னை பிடிக்காதே விக்ரமா, பிடிக்காதே. நீ அனுபவசாலி, அறிவாளி, மகாவீரன் இருந்தும் அந்த துஷ்ட யோகிக்கு துணை போகலாமா? மீண்டும் மீண்டும் வருகிறாய், என்னை சுமக்கிறாய், பதில் கொடுக்கிறாய், பயன் என்ன? முடிவில்லையா இந்த முட்டாள்தனத்துக்கு? உன் பிடிவாதம் போகாது. உனக்கு நேரம் செல்வதற்காக ஒரு புதுமையான கதையை கேள். குறுக்கிடாதே, குறுக்கிட்டால் நான் ஓடி போய் விடுவேன். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். ராஜகுமாரரே என் கடைக்கு வந்தது என் அதிர்ஷ்டம். நான் அவருடைய நண்பன். நண்பனாயிருந்தாலும் வணக்கம் உங்களுக்கு. மிக அவசியமான அரிசி, சர்க்கரை, நெய், மிளகாய் ஆகிய பல பொருட்களை அவர் நம்மிடமிருந்துதான் அனுப்பச் சொல்வார். என்னிடமும் சொல்லி அனுப்பினார். ஆகையால் நல்ல பொருட்களை கொடுத்து அனுப்புங்கள். அதை பற்றி சந்தேகிக்காதீர்கள், சுத்தமாகவே தருகிறேன். நீங்கள் தானே முதலாளி? ஆமாம். இல்லை இல்லை, முதலாளிக்கு நான் இங்கு தொழிலாளி. முதலாளி வெளியே போயிருக்கிறார் பொருள் வாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்கள், எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அரண்மனையில் இருந்து வந்திருக்கிறீர்கள், களைப்பாக இருக்குமே. நான் போய் பார்த்து வருகிறேன். மீச வச்ச ஐயா. ஓ, சும்மா வரமாட்டாரே. என்ன சமாச்சாரம்? ராஜகுமாரரின் நண்பர் வந்திருக்கிறார் உஜ்ஜயினியிலிருந்து. உடனே சென்று சொல்லுங்கள், அப்பா வந்தவுடன் சந்திப்பதாக. பெரியவரே, இப்பொழுது என்ன வேண்டுமாம்? இப்போது ஒன்றும் வேண்டாம். அவர் வருடந்தோறும் வருவார். அரண்மனைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வழக்கம். வழக்கம் என்றால் இப்போது இங்கு வந்து சொல்வதேன்? பூட்டை திறக்க சாவி இல்லை, பொருட்களை எடுக்க. சரி, கொடேனம்மா. ரொம்ப கனம் தூக்க முடியாது, என் உடம்பு தாங்காது. மிருகாங்கி, நீ போய் எடுத்துக்கூடம்மா. ஏனம்மா, உன் போன்றதுதானே என் உடம்பு, தூக்க முடியாதே. நல்லது நல்லது, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். நான் போய் எடுத்துக்கொள்கிறேன்.
மூச்சு முட்டுகிறது. புகையிலை நாற்றம். ஆமாம், அந்த நாற்றம் என்னையும் திணற வைக்கிறது. அந்த வாசனையை எடு. மூச்சு முட்டுகிறது எனக்கும் தான். தாங்காது தாங்காது, மண்டை இடி வந்து விட்டது. பாருடி, எங்கம்மா தான் புது ரோஜா பூ மாதிரி. இல்ல இல்ல, எங்க அம்மா தான் புது ரோஜா பூ மாதிரி. இல்ல இல்ல இல்ல, பூ எங்க அம்மாவை பார்த்து வெக்கப்படுமா? பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. அடி இல்ல இல்ல இல்ல, அந்த ரோஜா பூவு எங்கம்மா தான். பட்டு இதழ் மேனி பரிமள ராஜகுமாரி. அடி தெரியுமா, ஒரு நாள் பாவம் எங்க அம்மா பீடா போட்டாங்க. போட்டதும் தொண்டையெல்லாம் செவப்பாயிடுச்சு அம்மாவுக்கு. ஆச்சா, ஆச்சிடி, குங்குமத்தை தடவினா மாதிரி செவப்பாயிடுச்சு. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. அரிசி மூட்டை எங்க அம்மா இல்ல, பூ மாதிரி பொண்ணுன்னா எங்க அம்மா ஒருத்தி தான். ராணின்னா ராணி எங்க அம்மா தான். ஒரு அடையாளம் போட்டுட்டா பாரு, மாம்பழ கன்னத்துல செகப்பா. அப்படியா? ஆமா, ஒரு அடையாளம் போட்டுட்டா பாரு, மாம்பழ கன்னத்துல செகப்பா. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. அடி இல்ல இல்ல இல்ல, போடி. ராஜாத்தினா ரோஜா பூ மாதிரி எங்க அம்மா தாண்டி. பாரே, அன்னைக்கு என்னாச்சுன்னா ஆகாசத்துல சுத்தி அடிச்சது காத்து. காத்துல எங்க அம்மா பறந்து போனாங்க. காத்திலையா? காத்துலதான் பறந்து போனாங்க. காத்துல எங்க ராஜகுமாரி. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. பூவா பூவா ரோஜா பூவா, பூவா ராஜகுமாரி. கவனம் எங்கே நண்பரே? எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன். சரி பெரியவரே. சீக்கிரம் எடுத்து போங்கள். எடுத்து போங்கள், போங்கள். கவனம் கவனம். சொல், செய்தி என்ன சொல். மன்னா, பொருட்கள் வந்துவிட்டன. ஒரு சிறு குழப்பம். என்ன குழப்பம்? தேவைப்பட்டவைகள் வரவில்லை, வந்தவைகள் தேவைப்படாதவை. பொடி வகைதான் அதிகம். பொருட்கள் தரமில்லை மன்னா. நம்ப முடியவில்லையே. மன்னிக்க வேண்டும். அப்படித்தான் நடப்பது. புறப்படு. புறப்பட்டு போய் குறிப்பிட்டபடி என்னென்ன வரவில்லை என்று தெரிந்து சொல். தர்மதத்தா. தந்தையே. நீயும் சொல். வா நண்பா. நண்பா, ஏன் இப்படி காணப்படுகிறாய்? பறி கொடுத்தவனைப் போல். எது உன்னை மாற்றியது? எது மாற்றியது என்று எப்படி சொல்வது? 3-4 தினங்களாக மென்மையை பற்றி சிந்தனையில் இருக்கிறேன். மென்மையை பற்றியா? மென்மை என்றால்
மலர்தானே? அதையும் விட மென்மையானது எது என்று? மிக மென்மை. இந்த உலகில் மிக மென்மை எது? சரி, இந்த மென்மை ஆராய்ச்சியை என்று ஆரம்பித்தாய்? மொத்த வியாபாரியிடம் பொருளை வாங்கச் சென்றேனே, அன்று தோன்றிய சிந்தனை. இந்துலேகா, தாராவலி, மிருகாங்கவதி, இந்த 3 பெண்கள், அவர்களின் மென்மை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது என்று கண்டேன். நிஜம்தானா? முற்றிலும் உண்மை. மெல்லிய பூவும் கடினமாக இருக்கலாம், இளம் தென்றல் காற்று கூட கடினமாக இருக்கலாம். அப்படியா? அந்த மூவரா? நான் அவர்களை காண வேண்டும். அது எப்படி நண்பா? உஜ்ஜயினியின் ராஜகுமாரன் பெண்களை காண மொத்த வியாபாரியின் இல்லத்திற்கு செல்ல காரணம் வேண்டுமே. 1000 காரணம் இருக்குமே. ஒன்றை சொல். முதலாவதாக, இந்த வருஷம் அரண்மனை தேவைக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் நமக்கு பிடிக்கவில்லை, அதோடு தரமும் இல்லை. மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரரே, மன்னித்து விடுங்கள். ஒரு முறை இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது. இத்தனை வருடங்களாக நல்ல பொருள்களைத்தான் அரண்மனைக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பது இப்போதுதான் சொன்னீர்கள். இந்த முறை மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரரே, மன்னித்து விடுங்கள். தாம் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். யாரெங்கே? இதோ இருக்கிறேன். விருந்தினர் மாளிகையை திறந்து விடு. அப்படியே ஆணையிடுங்கள் மன்னா, போய் வருகிறேன். பிரச்சனை, பூதாகரமான ஒரு பிரச்சனை உருவாகி விட்டது. என்ன பிரச்சனை வந்து விட்டது? பண்டகசாலையில் குண்டர்கள் புகுந்தார்களா, கொள்ளையடித்தார்களா, கொண்டு போய் விட்டார்களா? அதெல்லாம் நடந்திருந்தால் முடிந்து போன கதைதானே. சொல்லுங்கள் என்னவென்று. ஐயா இப்போது இங்க இல்லை அல்லவா? அங்கே உஜ்ஜயினியின் ராஜகுமாரர் அப்பாவை பார்க்க வேண்டும் என்கிறார். ராஜகுமாரர்? ராஜகுமாரர் நம் வீட்டிலா? மன்னர் மைந்தனை விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். கௌரவமான முறையில் பெருமையை காத்தீர்கள். ஆனால் ராஜகுமாரருக்கு திருப்தியாக நடக்க, அவர் மனமறிந்து கேட்பதை கொடுக்க என் ஒருவனால் மட்டும் முடியாது. அதனால் அந்த பொறுப்பை ஏற்க அப்பாவின் சார்பில் நீங்களும் வாருங்கள். அதற்கென்ன, ஏன் கூடாது? அதிதிகளுக்கு ஏற்பதை செய்வது எங்கள் மூவரின் கடமை. தாரா, நீ போய் சாப்பாட்டிற்கு வழி செய். விருந்து மாளிகைக்கு நான் போகிறேன். இந்து, சமையலறை பக்கம் போனால் என் உடல் தாங்காது. ஒன்று செய், உணவை நீ கவனித்துக்கொள். ராஜகுமாரரின் தேவையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, இந்த தென்றல் தாங்காது. பிரச்சனை புரியாமல் என்ன இது? ராஜகுமாரர் அதிதி, அவரை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. அப்படியெல்லாம் பேசாதீர்கள். தாம் நிம்மதியாக செல்லுங்கள். ராஜகுமாரரை கவனிப்பதில் பிரச்சனை இல்லை. சரி, வருகிறேன் வருகிறேன். போயேன். நானா? முடியாது என்னால். அம்மாவே போங்கள், வெட்கமாயிருக்கிறது. வணக்கம். வணிகர் மகள் இந்துலேகா. தமக்கு இங்கே சிரமமில்லையே? சிரமம் தெரியாது வளர்ந்தவன். மன்னிக்க வேண்டும், அப்பா இன்று இங்கு வரமாட்டார். மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி என்றால், இந்த மாளிகைக்குள் நான் தனிமையில் இருந்தேன், இப்போது துணை வந்தது. தாங்கள் விரும்பினால் உலாவச் செல்லலாம். செல்லலாம். தாதியை கூப்பிடவா? எதற்கு? அவள் வந்தால் ஊஞ்சலை ஆட்டுவாள். அவள் வேலையை நானே செய்கிறேனே. அடடா, இந்த வேலையை தாங்கள் செய்வதா? என்ன ஆயிற்று? தாம் பெரிய முரடர். முரடன் இல்லை, சொப்பனம் காண்பதாக நினைத்தேன். அது தப்போ? அதற்காக ரோஜா பூவால் அடிப்பதா என்ன? பூதானே பட்டது, அது பொறுக்க முடியாதா? அட, இதென்ன? இதற்கு போய் அழுவதா?
ஐயோ, என்னம்மா இந்து? கண்ணும் கனிந்து விட்டது. அட, தாமரை கண்ணும் சிவந்து விட்டதே. ஆ, ராஜகுமாரர் என்னை பூவால் அடித்தார். தாங்கள் இப்படி செய்திருக்க கூடாது ராஜகுமாரரே. போய் வைத்தியரை கூப்பிடவா? போகவா? சீக்கிரம் கூப்பிடு. இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. இந்து, நீ போய் படுத்துக்கொள். ராஜகுமாரருக்கு நான் சேவை செய்கிறேன். வா, போகலாம். இந்துலேகா, என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் தப்பில்லையே. பூவால் அடித்தார், மன்னிப்பு கேட்கிறார். போவோம். அடடடடடா, முட்டாள்! இந்த அரிசி இல்லை, இதை விட தரமான அரிசி அங்கே ஓரமாக இருக்கிறது. உன் கவனக்குறைவால் எத்தனை குழப்பம் வந்து விட்டது பார்த்தாயா? இது ரொம்ப நல்ல அரிசி. என்ன விஷயம்? ராஜகுமாரர் சாப்பிட்டாரா? சாப்பிடுகிறார். தாராமதி அவரை கவனிக்கிறார். என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை. ஏதாவது கற்பனையா? அப்படி இல்லை. வெளியே போகலாம். இந்த நல்ல நிலா பொழுதிலா? நிலவை ரசிப்போம். இந்த நிலவு மிக அழகு. இந்த நிலவா அந்த நிலவா? பாருங்கள், நீங்கள் போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். வெளியில் போய் உலா வரலாம். இல்லை இல்லை ராஜகுமாரரே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. போனால் என் மேனி அதை தாங்காது. சற்று நேரம்தான். என்ன உனக்கு? என்னக்கா? பாரடி, என் மேனியில் நிலா ஒளி படக்கூடாது அல்லவா? மன்னர் மைந்தர் என்னை அழைக்கிறார். நில ஒளி என்ன செய்யும்? நிலா கதிர்கள் மேனியை சுட்டது. நிலா ஒளி இப்படியும் சுடுமா? பூ இதழ் பட்டு கண்ணம் சிவக்குமா? மென்மையை இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. வணக்கம் ராஜகுமாரரே. எல்லா பொருட்களும் தயார். மசாலா பொடி நன்றாக இடியுங்கள், நல்ல மென்மையாக. அப்படி அதை இடித்து முடிக்க 4-5 நாட்கள் ஆகட்டுமே, நான் அதுவரை பொறுக்கிறேன். உங்கள் ஆணை. வணக்கம். வணக்கம். நன்றாக தூங்கினீர்களா? நல்ல தூக்கம், நளினமான கனவுகள். எது பற்றிய கனவுகள்? ஓ, இப்படி சிரிக்கிறீர்களே. ஓ, இந்த இடி போன்ற ஓசை எங்கிருந்து? மாளிகைக்கு அனுப்ப பொடி இடிக்கிறார்கள். பொடி இடிப்பதை நிறுத்தச் சொல். சீக்கிரம் போ. சரி. ஏன் இவள் மயங்கி விட்டாள்? எதனால் இப்படி ஆயிற்று? பலமாக சிரித்தேன், அந்த ஓசையில் மயங்கினாள். அப்படியே சிரித்தீர்கள்? உறக்க சிரிக்க அவசியம் என்ன? ஐயா வந்து விட்டார் ராஜகுமாரர். மன்னிக்க வேண்டும், என் வேலையாட்களின் கவனக்குறைவினால் தாங்கள் இப்படி இங்கு வரும்படி நேர்ந்து விட்டது. நான் போகவில்லை என்றால் நல்ல பொருள் வாங்க முடியாது. என் மகள் மூவரும் உங்களுக்கு சேவை செய்வதில் முனைப்பாய் இருந்திருப்பார்கள். வணிகரே, தம்மிடம் ஒரு வேண்டும். எனக்கு ஆணையிட வேண்டுகிறேன். மூவரில் நான் ஒருவளை மணக்க விருப்பம். பேரதிர்ஷ்டம் எனக்கு. பாக்கியசாலி என் மகளும் அல்லவா? தாம் யாரை மாலையிடுகிறீர்கள்? மாலை மூவரில் மென்மையானவளுக்கு நான் மாலையிட விரும்புகிறேன். சொல் விக்ரமா. ராஜகுமாரன் அந்த 3 கன்னிகைகளின் மென்மையை பற்றி அனுபவபூர்வமாக எல்லாம் அறிந்து கொண்டதை உனக்கும் சொன்னேன். இந்துலேகா, எத்தனை மென்மை! ரோஜா பூ பட்டு தாங்காமல்
கன்னம் சிவந்தாள் அந்த தாராவலி இன்னும் மென்மை. சந்திரனின் ஒளிபட்டு அவள் முதியில் கொப்பளம் வந்தது. அடுத்து மிருகாங்கவதி அதையும் விட மென்மை. எங்கோ தூரத்தில் ஓசி கேட்டதும் மயங்கி விழுந்தாள். இப்போது விக்ரமா, உன் முடிவு என்ன? இந்த 3 பெண்களில் அதிக மென்மை யாருக்கு? யார் அவன் மனைவி? விடைதானே. தேகத்தின் மென்மை என்ன, மனத்தின் மென்மைதான் பெரிது. மென்மையிலே மிருகாங்கவதிதான் அதிக மென்மையானவள். எப்படி எனில் சப்தம் கேட்டே மயங்கி விட்டாள். தூரத்திலிருந்து வரும் ஓசையை கேட்டு தாங்க முடியாதவளாய் தவித்தாள். அவள்தான் மிக மென்மை. அந்த ராஜகுமாரனும் அவளைத்தான் மணந்து கொள்வான். அதுதான் நடந்தது. அடடி, இவ்வளவு கனமான மாலையை தாங்குவாளா? தென்றல் பட்டாலே இவள் துவண்டு விடுவாள். பலே 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 பலே, போதும். உன் அறிவுக்கு இணையே இல்லை. உன்னை போல எவனும் இல்லை. பழைய கதையேதான். உன் போக்கில் நீ, என் போக்கில் நான் போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே. என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன்